வணக்கம் நண்பர்களே. இன்றைய காணொளியில் நம்ம காணொளிது பார்த்திங்கன்னா, இந்த பேருந்து பயணம் மேற்கொள்ளக்கூடிய டைமில் நம்ம வந்து என்னென்னத்தெல்லாம் கவனிக்கணும், ப்ளஸ் நம்ம வந்து எப்படி பேருந்து பயணத்தை வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேங்க. ஃபஸ்ட்டு அறக்க பறக்க நீங்கள் வந்து ஒரு பிளான் போடாதீங்க. எதாக இருந்தாலும் ஒரு பேருந்து நிலையத்துக்கு வந்து கொஞ்சம் முன்கூட்டியே நீங்கள் வந்து சேருங்க. ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கான கரெக்டான ஒரு பேருந்தில் வந்து நம்ம ஏறி நம்ம ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம நினைக்கக்கூடிய இடங்களுக்கு போய் சேர முடியும். அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனால் அரசு பேருந்து மற்றும் தனியார் பேருந்து இதில் ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன் இந்த வீடியோவில். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் தாங்க. அரசு பேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டைமிங்கில் வந்து செயல்படும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அரசு பேருந்தில் வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கும். ஒரு பாதுகாப்புன்னு என்ன பார்த்திங்களா, ஓவர் ஃபாஸ்ட்டு ஓட்டவே மாட்டாங்க. அதில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா அரசு பேருந்தில் வந்து விபத்துக்கு உள்ளாயிட்டாங்கன்னா எங்களுக்கு வேலைக்கு வந்து ஒரு பாதிப்பாகும், அல்லது எங்கள் வருமானத்துக்கு வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும். அதாவது குறைந்த கட்டணத்தை அவங்களுக்கு சம்பளமாக விதிச்சிருவாங்க கவர்மெண்ட்டு. அதனாலேயே என்னென்னா இந்த விபத்துக்கு உள்ளாகாமையே அவங்க வந்து ட்ராவல் பண்ணாங்க. பெரும்பாலும் பாருங்கள், தனியார் பேருந்து வந்து விபத்துக்கு உள்ளானாலும் கவர்மெண்ட் பேருந்து வந்து விபத்து ரேராக தான் நடக்கும். அதனால் சேஃப் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது கவர்மெண்ட் பேருந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டிக்கெட்டுனும் குறைவாக இருக்கும். அதேமாரி குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை டிக்கெட் வாங்குவாங்க. ஒரு குறிப்பிட்ட வயதுன்னு பார்த்திங்கன்னா 1 வயது முதல் 12 வயது வரைக்கும் உங்களுக்கு அரை டிக்கெட்டு அல்லது ஹைட்டுக்கு ஏற்ற டிக்கெட்டு வந்து நிர்ணயிப்பாங்க. ஓகேங்களா. அதேமாரி 1 வயதுலேருந்துன்னு பார்த்திங்கன்னா 5 வயதுலேருந்து 12 வயது 1 வயதுக்குள்ளார டிக்கெட்டே கிடையாது. ஓகேங்களா. 1 வயதுலேருந்து 5 வயது வரைக்கும் டிக்கெட் கிடையாது. இது அதேமாரி நீங்கள் எப்போ ஒரு பேருந்து பயணம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதிகாலையில் பண்ணி பழகுங்க. ஏன்னா அதிகாலை அந்த பேருந்தில் வந்து ஒரு சாங்கு கேட்டுக்கிட்டு ஒரு இயற்கை சார்ந்த இடங்களை சார்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அது உங்கள் மனதை விட்டே போகாதுங்க. அப்படி தான் நான் எங்கேயுமே வந்து பயணத்தை மேற்கொள்வேன். அதுலேயும் குறிப்பாக நம்ம சொல்ல போனால் இந்த நீர் ஓடைகள் வரக்கூடிய பகுதிகளாக பார்த்து நம்ம வந்து பஸ் பயணம் மேற்கொள்கிறீங்கன்னா அது இன்னும் வேறு லெவலில் இருக்குங்க. அந்த இயற்கை காட்சிகளை ரசிச்சுட்டு போகிறதுக்குன்னே நாம் வந்து டிக்கெட் கொடுத்த மாரி நினச்சிக்கலாம். மற்றபடி பேருந்து பயணத்துக்குன்னு இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு திரையரங்குக்கு போய் நீங்கள் வந்து மூவிஸ் பார்க்குறீங்கன்னா அதுக்கு பே பண்ணுறீங்களே, அதுமாரி பஸ் பயணத்துக்கு வந்து நம்ம சுற்றுலாக்காக பே பண்ணுறோங்க. நம்ம சுற்றி பார்த்துட்டு போகிறோங்க, அதுதான் பஸ் பயணம். ஓகேங்களா. அதேமாரி ப்ரைவேட் பேருந்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெவி பாஸ்ட்டில் உங்களுக்கு கொண்டு போய் விடுவாங்க. அதேமாரி அரசு பேருந்தில் ஒரு சில பேருந்து வந்து பார்த்திங்கன்னா புது பேருந்தாக இல்லை அப்படின்னா ஒரே பஸ்ஸு சவுண்டாக இருக்கும். தட்டுன்னு சவுண்டாக இருக்கும், தலைவலி இருக்கும். ஆனால் நமக்கு ப்ரைவேட் பேருந்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 ரூபா 10 ரூபா அந்தளவு தான் டிஃப்ரெண்ட் வரும் கவர்மெண்ட் பேருந்துக்கும் தனியார் பேருந்துக்கும். நீங்கள் ஏசி பஸ்ஸில் போகிறீங்கன்னா அது வேறு, நம்ம நார்மல் பஸ் நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனியார் பேருந்தில் வந்து உங்களுக்கு ஒரு சாங்கு ஆகட்டும், ஒரு போகக்கூடிய இடங்களுக்கான கட்டிங் டைமில் போகிறதாகட்டும், அதேமாரி பேருந்து அந்த நடத்துனர் நம்மளை வந்து நடத்தக்கூடிய விதங்களாகட்டும் தனியார் பேருந்து நான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். கவர்மெண்ட் பேருந்தில் ஒரு சிலர் ஓகே, ஆனால் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சில்லறை இல்லைன்னா எரிஞ்சு விழுவுறது, அல்லது ஒரு தெரியாத அட்ரஸுக்கு நம்ம போகிறோங்க அப்படின்னா அவங்ககிட்ட இந்த இடம் வந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க சொல்ல மாட்டாங்க. அதையும் தாண்டி நாமளே கேட்டாங்கன்னா எரிஞ்சு விழுவாங்க. நான் வரமா சொல்கிறேன்ப்பா அப்படிம்பாங்க. நான் பார்த்திங்கன்னா கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நான் அப்படி தான் வந்து இந்த ப்ராப்ளத்தெல்லாம் சந்திச்சிருக்கிறேன். அதனால என்னென்னா நான் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா லாங் ட்ராவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பஸ் நிலையத்துலேருந்து இன்னொரு பஸ் நிலையத்துக்கு போகிறதுக்காக நான் கவர்மெண்ட் பேருந்து வந்து யூஸ் பண்ணுவேன். அதன் பிறகு லோக்கலில் நம்ம சுற்றணும் பிடிக்கணும் அப்படின்னா ஒரு அட்ரஸ் கண்டுபிடிக்க அல்லது ஒரு பர்டிகுலர் டைமில் போகணும் அப்படின்னா நான் வந்து ப்ரைவேட் பஸ் சர்வீஸை தான் யூஸ் பண்ணுவேன். ஓகேங்களா. தனியார் பேருந்து. அதேமாரி ஒரு வில்லேஜ் சார்ந்து ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் 2 மெத்தேடு உண்டுங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து வில்லேஜ் வந்து சுற்றி போகக்கூடிய பஸ்ஸாக வந்து கேட்டு ஏறணும். ஏன்னா ஷார்ட் ரூட்டில் பாயிண்ட் டு பாயிண்ட் போகிற பஸ்ஸெல்லாம் இருக்கும். அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காசுலாம் வித்தியாசம் வராது, ஆனால் டைமிங் மிஸ் ஆகும். நீங்கள் ஒரு 1/2 ஹவரில் போகக்கூடிய இடங்கள் வந்து சரியாக 1 ஹவர் டைம் பிடிக்கும். அப்படி வந்து நீங்கள் சுற்றி பார்த்துட்டு போகணும். நான் எங்கே வந்து ஒரு வேலை நிமித்தமாக நம்ம போனாலும் நான் பெரும்பாலும் நம்ம முன்கூட்டி கிளம்புவங்க. இன்னொன்று நேரம் வந்து எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சுற்றி அப்படியே இயற்கை வளம் வந்து பார்த்துக்கிட்டு நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால நான் அப்படி தான் பார்த்து நமக்கு டைம் ஒரு 1/2 ஹவர் 1 ஹவர் சேர்ந்து போனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஜாலியாக கூட்ட நெரிச்சல் இல்லாமல் நம்ம போவோங்க. அதேமாதிரி பேருந்து பயணத்தில் தண்ணி அவசியம். தண்ணி குடிக்கிறதுக்கு